விவகாரத்துல வாக்கு அரசியலை மையப்படுத்தி இந்த விசாரணை நடத்தப்படுறதா பாக்குறீங்களா? ஏன்னா இப்போ ஒரு இவ்வளவு ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட பிறகும் வாக்கு அரசியல்னாக்க தலித்துகளுக்கு தான் வாக்கு இருக்குது. அவர்கள் தான் கணிசமான வாக்காளர்கள். தமிழ்நாட்டில் தலித்துகள் மிகப்பெரிய வாக்காளர்கள். அதிலும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிற ஒரு சமூகம். பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகள். ஆகவே இதை வாக்கு அரசியல் அடிப்படையிலே கையாளுகிறார்கள் என்று நான் பார்க்கவில்லை. காவல்துறையினர் தொடக்கத்திலிருந்தே இதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அந்த கிரைம் பிரான்ச் போலீஸே முதல்ல அப்படிதான் வற்புறுத்தினாங்க. அது தெரிஞ்சுதான் நாங்க முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். அதன் பிறகுதான் சிபிசிஐடி விசாரணை போடப்பட்டது. சிபிசிஐடி விசாரணையும் தனிப்பட்ட முறையில் இவர்களை அழைச்சிட்டு போய் இதை நீங்க செய்ததாகவே ஒத்துக்கொண்டா உங்களுக்கு நல்லது, ஒத்துக்கலனாக்க உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை செய்தார்கள். அதையும் முதல்வருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துச் சென்றோம். ஆனால் கடைசியில் இவ்வாறு அவர்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது. மீண்டும் முதல்வரை சந்தித்து இது குறித்து காவல்துறை என்பது ஒரு நல்ல தெரியலையே, தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு சொல்ல போறாங்க. தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு ஈக்குவலான ஒரு காவல்துறைன்னு சொல்றாங்க. சிபிஐக்கு போன வழக்குகள் பல வழக்கு